பிரபாகரன் அவருடைய போட்டோ வச்சுட்டு வராப்புல ஒரு பாலியல் குற்றத்துக்காக விசாரணைக்கு வர்றாப்புல. அது முன்னாடி பிரபாகரன் போட்டு அவ்வளோ பேர் நின்று ஆர்ப்பாட்டம் பண்றானுங்க. இதுல தமிழீழ சட்டம், புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் அந்த ஈழத்துல ஒரு சட்டத்தை அவர் வச்சிருந்தாரு. அதாவது பாலியல் சம்பந்தமான சட்டம். இந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கு என்ன சட்டம், பாலியல் குற்றம் என்பது என்ன அப்படின்னு அவங்க வச்சிருக்கிற சட்டம். அவளுடைய கணவன் அல்லன் என்று தெரிந்தும் அவளை சட்டப்படி மனம் முடித்த கணவன் தானே என்று அவளை நம்ப வைத்து அதன் மூலம் அவளுடைய சம்மதத்தை பெற்றும் பெறாமலும் ஒரு பெண்ணுடன் உடலுறவு வைத்துக் கொள்வது பாலியல் வன்முறை எனப்படும். அதாவது புருஷனாகவும் இருக்கலாம், புருஷன் இல்லாமலும் இருக்கலாம். புருஷன் இல்லாமல் இருக்கும் பொழுது, அதாவது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆசை வார்த்தைகள் கூறி அந்த பெண்ணோட உறவு வச்சுக்கிட்டாக்கா அது பாலியல் குற்றம். நீங்க உறவு வச்சுட்டதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணல கை விரிச்சுக்கினாக்கா அது பாலியல் குற்றம்னு சொல்றாரு. அடுத்தது பாலியல் வன்முறை குற்றம் புரிந்தவருக்கு இதுக்கு பாலியல் வன்முறை குற்றத்தை புரியவன திட்டமிட்டு பின் முயற்சியில் இறங்கிய போதும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உடல் உறவு கொள்ளாவிடில் அது பாலியல் வன்முறை எத்தனிப்பு குற்றமாக கருதப்படும். அதாவது அவர் அந்த பொண்ணு கூட பழகி அவர் அந்த பொண்ணோட உறவு வச்சுக்கிறதுக்காக ஏதோ ஒரு முயற்சியில் ஈடுபடும் பொழுது அந்த முயற்சி ஒருவேளை தோல்வியில் அடைஞ்சிருது. அவர் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பொண்ணு கூட உடலுறவு வைக்காமல் இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்து இவன் தனிப்பட்ட முறையில் அந்த பெண்ணுடன் இருப்பதற்காக முயற்சி செஞ்சாலே அது பாலியல் குற்றத்தில் தான் வரும்னு சொல்றாப்புல. இதற்கு என்ன தெரியுமா தண்டனை வச்சிருக்காங்க அவங்க? பாலியல் வன்முறை குற்றம் புரிந்தவருக்கு ஆகக்கூடிய தண்டனையாக மரண தண்டனை விதிக்கப்படும். இது புலிகளுடைய சட்டம். அப்ப பிரபாகரன் இருந்திருந்தாருன்னா இந்நேரம் சீமானுக்கு என்ன தண்டனையை பிரபாகரன் கொடுத்திருப்பார் என்று நீங்களே முடிவு பண்ணீங்க.